ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணி வார்த்தைகளுக்கு கடந்து செல்லுவோம். தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளை தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் எங்களோடு இருந்து பேசும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், இடைப்படும்படியாக செபிக்கிறேன். சகல தடைகளையும் நீக்கி ஆண்டவரே தகப்பனே, சத்ருவின் சகல தடைகளும் நீக்கப்பட வேணும் ஆண்டவரே. ஐயா, நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய திருப்பாத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே இஷ்டவேலை காத்தது போல வார்த்தைகளை அனுப்பி எங்களை காத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டால், உலகம் எங்கிலும் உலகமே மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாங்கள் பார்க்குறோம், தேசங்களில் பார்க்குறோம், சட்டங்களில் பார்க்குறோம், சபைகளில் பார்க்குறோம், வீடுகளில் பார்க்குறோம், குடும்பங்கள் மத்தியில் பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் பல பல மாற்றங்கள் வருகின்றது. அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் கடைசி கால கட்டத்துக்குள்ளே நெருங்கி போய் நிற்கிறோம், நெருங்கி கொண்டு வருகிறோம். அப்போ இந்த இதுக்கு முக்கியமாக என்ன தேவை? இன்றைக்கி தேசத்தை எடுத்து பார்த்திங்கன்னா, சட்டங்களை எடுத்து பார்த்திங்கன்னா, சட்டங்களில் அநேக காரிய சட்டங்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் கேட்கும்போது ஆச்சரியமாக கிடக்குது. மக்களை பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒரு வேறு விதமான காரியங்கள், அதாவது பாருங்கள், பல காரியங்களுக்கு அடிமையாக போய் கிடக்கிறாங்க ஜனங்கள். குடிபோதைக்கு அடிமை, ரக்ஸுக்கு அடிமை, இப்படி பல பல காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பல ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றங்கள் இல்லாத ஒரு ஜனங்களாயும் மாற்றம் இல்லாத ஒரு தேசமாயும் மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, குடும்பங்களுக்குள்ள பாருங்கள், மாற்றம் இல்லாத ஒரு குடும்பம், மாற்றமில்லாத பிள்ளைகள், மாற்றமில்லாத பெற்றோர்கள், மாற்றங்கள் இல்லை. ஏனென்று கேட்டால், நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோமா, இல்லை நாங்கள் என்னத்தை தேடி நாடி ஓடுகிறோம் என்றதுதான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறது. என்னென்னு கேட்டால், இதற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெபத்தில் தரித்திருங்கள்னு சொல்லியிருக்கிறார். இதுகளெல்லாம் சம்பவிக்கின்றான். ஆனாலும் ஜெபத்தில் தரித்திருக்கணும் நாங்கள். அப்போ ஜெபத்தில் நாங்கள் எப்படி தருது, என்னென்னத்துக்காக நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கணும்? இந்த சட்டங்கள் மாற்றப்பட வேணும், ஜனங்கள் மாற்றப்பட வேணும், தேவனை அறிய வேணும், குடும்பங்கள் மாற்றப்பட வேணும். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தான் இன்றைக்கு கொடுக்க போகிற வசனம். ஏனென்று கேட்டால், எல்லாரும் பள்ளிக்கூட லீவுகளுக்கு ஊர்லாப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ அதிகமாக கொடுத்து கொண்டிருக்க முடியலைன்னு கேட்டால், ஜனங்கள் அங்கங்கே ஊர்லா போய் கொண்டிருக்கிறபடியே அவங்களுக்கு இங்கே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், முக்கியமாக அவங்க போகிறது ஊர்லாப்பில் தாங்கள் என்ஜாய் பண்ணிப்பட்டு வர வேணுமென்று போகிறாங்க. அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக இருக்காது. நமக்கு முக்கியம், மற்றவங்களுக்கு முக்கியமாக இருக்காது. அதனால் நான் இன்றைக்கு ஜெபத்தை குறித்து உங்களுக்கு, ஜெபம் இப்போ ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்களுக்கு கேட்கப்படுகிறதா, ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேணும். ஏனெண்டா தேசங்களில் நடக்கிறத பார்க்கும்போது தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள நடக்கிறதை பார்க்கும்போது குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இப்போ தேசங்களிலெல்லாம் மாற்றங்கள், ஜனங்களுக்குள்ள மாற்றங்கள், குடும்பங்களுக்குள்ள மாற்றங்கள், சபைகளிலே மாற்றங்கள், சட்டங்களிலே மாற்றங்கள், இப்படி பல காரியங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். ஆனாலும் நாங்கள் அடுக்கினாலும் அதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் என்ன செய்யணுமாம்? தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் இப்போ என்ன செய்ய வேணும்? அவரோடு ஜெபிக்க வேணும், அவரோடு சஞ்சரிக்க வேணும், அவரிடத்தில் இருந்து பேசணும். அப்போ இப்படியான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கணும். இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒன்றுமே பிரயோஜனமற்ற வாழ்க்கையில் நாங்கள் போய்விடுவோம். பார்க்குறோம் என்னடா, ஜெபம் செய்கிறதுக்கு சோதனைகள் வரலாம், ஆனாலும் நாங்கள் ஜெபிச்சே ஆகணும். சோதனைகளை மேற்கொள்ள வேணுமெண்டா ஜெபிச்சே ஆகணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மார்க்கில் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண வேணும்.
ஒரு காலத்தில் நாங்கள் விழிப்பு ஆராதனை வச்சோம். ஆனால் அது இப்போ கிடையாது. அப்போ விழித்திருந்து ஜெபிக்கிறோன்னா சில குடும்பங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஜெபம் இருக்குது, சில குடும்பங்களுக்குள்ள இல்லை. தனிப்பட்ட ஆக்களுக்குள்ள ஜெபம் இருக்குது, ஆனால் சில தனிப்பட்ட ஆக்களுக்குள்ள இல்லை. இப்படி பார்க்க போனால் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க போனால் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஓடுறதில்ல, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நாங்கள் எதில் சரிவரை ஓடினால் நாங்கள் அந்த குறிக்கோளை கண்டுபிடிக்கலாம். பரலோகத்துக்கு போகிற அந்த குறிக்கோளை கண்டுபிடிக்கலாம்னா நாங்கள் ஜெபத்தில் தரிச்சிருக்கிறவர்களாக இருக்கோம். அப்போ நாங்கள் ஜெபம் இல்லை என்று சொன்னால் சொல்லுவாங்கல்ல, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுண்டு, ஜெபம் இல்லாத வாழ்க்கை உப்புச்சப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு பாருங்கள், ஜெபிச்சு அந்த டைமுகளுக்கு ஜெபிக்கணும், அந்த டைமுகளுக்கு வேதம் படிக்கணுமென்று ஆர்வத்தோடு இருப்போம். இப்போ எல்லாம் குன்றி குறுகி போகும். ஒரு காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம்டா, ஜெபிக்கலாம் வாங்க, துதிக்கலாம் வாங்க, பாடலாம் வாங்க, ஆண்டவரை தேடலாம் வாங்கொண்டு ஓடினோம் பாருங்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் நவீன காலம், அதாவது கலியுக காலங்களில் இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்து பிள்ளைகள் தாய் தகப்பன்மார் கற்றுக் கொடுக்காத வழிகளை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு போகிறபடியால் தாய் தகப்பன்மார் கப்சிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போகிற வழி நல்ல வழி என்று நினச்சி என்னொன்று. ஆனால் கண்டிப்பாக நமக்குள்ளே ஜெபம் ஒன்று இருக்க வேணும். பார்க்க போகிறேன் என்னென்னு கேட்டால், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாண்டு மார்க் 14:38 நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களுடைய என்னென்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணுமா, ஆவி உற்சாகப்பட்டிருக்கணும், ஆவியானவருக்குள்ளே நாங்கள் நடத்தப்பட வேணும். அப்போ நாங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட வேணுமெண்டா என்ன செய்ய வேணுமாம், காலை தோறும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். காலை தோறும் நாங்கள் விழித்திருந்து அவருக்கு முன்பாக நிற்கணும். அப்போ நாங்கள் விழித்திருந்து, மாம்சம் எப்படிப்பட்டதா, பலவீனமானது, பலவீனமான மாம்சம். அப்போ இந்த பலவீனமான மாம்சத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் தான் நாங்கள் பலம் கொள்ள முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், பாட முடியும். ஆனால் இந்த மாம்சம், பலவீனமான மாம்சம் உலக காரியங்களை சிந்திக்கிறதுக்கு பாருங்க, அது பலன் கொள்ளுது. ஒரு சிலர் சொல்லிவினோம், என்னென்னு கேட்டால், எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்த அப்புறம் சமைக்க பஞ்சு, பிள்ளைகளை கவனிக்க பஞ்சு, என்னென்னு கேட்டால் நாங்கள் அங்கே போய் களைச்சி விழுந்து வர்றோம்னு சொல்லி. ஆனால் சொல்லி பாருங்கள், இங்கே என்னடத்துக்கு போயிட்டு வருவோம்பாங்க, அங்கே போவோம்பாங்க, இங்கே போவோம்பாங்க, சுண்டி கொண்டு வலிக்கிட்டு கொண்டு போவாங்க. ஆனால் அதுக்கு தடையே கிடையாது. நீங்கள் 24 மணித்தியாலும் வேலையை கொடுத்து பாருங்க, அதில் வேலையிலேயே நிற்பாங்க. அதே மாதிரி 24 மணித்தியாலும் வெளியில் விட்டு பாருங்கள், அப்படியே அவங்களுக்கு அதில் மாமிசத்தில் அவங்களுக்கு பலவீனம் வராது. ஆனால் இந்த ஜெபிக்க சொல்லும்போது மாமிசத்தில் பலவீனம் வரும். அப்போ இந்த பலவீனத்தை கொண்டு வருகிறவனார் பொல்லாத சத்துரு. அதான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சோதிக்கிறவனார், பலவீனத்தை தாரவனார் சத்துரு. அப்போ எங்களுக்கு முக்கியம் என்ன தேவை, ஜெபம் கண்டிப்பாக தேவை. உலகம் போகிற போக்கை பார்த்திங்கன்னா, ஜனங்கள் போகிற போக்கை பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் போகிற போக்கை பார்த்திங்கன்னா, சபைகள் போகிற போக்கை பார்த்திங்கன்னா, ஜெபம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீ ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவரே கேட்பார், நீ இதுக்காக ஜெபிச்சியா, அதுக்காக ஜெபிச்சியா, இதுக்காக ஜெபியான்னு கேட்குறதுக்கு கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அப்போ நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மார்க் 14:38 நாங்கள் பார்க்குறோம், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ மத்தேயு 6:4, 5, 6, 7, 8 பார்ப்போம். அப்படியே, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வாராம், பலனளிப்பார். அப்போ என்ன செய்யணுமா, கதவை பூட்டி போட்டு என்ன செய்யணுமா, வந்திருந்து உட்காந்துருந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அந்தகாரத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கணும். பிதாவை நோக்கி பார்த்து நாங்கள் என்ன செய்யணுமா, துதிக்கணும், பாடணும், அவரை தேடணும், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும்.
அப்போ அவர் எங்களுக்குள்ள வந்துட்டார்ன்னு சொல்லி சொன்னால் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள். தாமதித்தாலும் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் இல்லவா? அப்போ எது முக்கியம் நமக்கு? ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஜெபத்துக்கு நாங்கள் தடைகள் வைக்கக்கூடாது. நேரங்களை நாங்கள் ஒரு மணி நேரமாவது உங்களாலே எனக்காக ஜெபிக்க முடியலையான்னு கேட்ட ஆண்டவர் தானே. அப்போ உங்களாலே ஜெபிக்க முடியலையான்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியலை, உங்களோட கணவருக்காக மனைவிக்காக ஜெபிக்க முடியலை, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க முடியலை, தேசங்களுக்காக சபைகளுக்காக ஜெபிக்க முடியலை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போ ஜெபிக்கிறீங்க? அந்த உபவாச கூட்டம், விழிப்பு ஆராதனை, அந்த உபவாச கூட்டம், பைபிள் ஸ்டடி, ஞாயிற்றுக்கிழமை, இவ்வளோ தான். அந்த 3 தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த 24 மணித்தியாலத்தில் அதை நீங்கள் வருஷத்தை எண்ணி பாருங்க பார்ப்போம். 365 நாட்களிலும் நாங்கள் என்னத்தை செய்கிறோம்? அப்போ அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எத்தனை தடவை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், எத்தனை தடவை ஆண்டவரிடத்துல இருந்து ஒருக்கா நாங்கள் யோசித்து பார்ப்போமா? இதை கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேணும். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பாருங்கள் ஜெபம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள பாருங்கள் ஜெபம் இல்லை. பிள்ளைகள் என்ன சொல்லுதுலண்டா, எங்களுக்காக அப்பா அம்மா ஜெபிக்கணும் தானே, எங்களுக்காக அவையை ஜெபிக்கணும், இவையை ஜெபிக்கணும், நாங்களையும் ஜெபிக்க வேணும். ஆனால் ஒரு பிற்காலத்தில் ஆண்டவர் வேற தாமதிச்சா பிற்காலத்தில் தாய் தகப்பன்மார் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த தாய் தகப்பன்மார் தான் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டி வரும். இவங்களுக்கு ஜெபம் தெரிஞ்சால் தானே ஜெபிக்க முடியும். அப்போ என்ன சாட்டு போக்கும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல ஜெபம். பிள்ளைகளுக்கு வேறு காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படி கற்றுக் கொடுக்குறதெல்லாம் தப்பு. கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்க வேணும். நாங்கள் என்ன உலகத்துக்குரியவைகளை அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணுமா? கதவை பூட்டிட வேணும். பூட்டிட்டு அந்த காலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் சொல்லி, நாங்கள் ஜெபிக்காமல் இருந்து எங்களுக்கு வேலை கிடைக்க இல்லையா? கிடைச்சிருக்குது. நாங்கள் ஜெபிக்காமல் இருந்து எங்களுக்கு படிப்பு கிடைக்க இல்லையா? கிடைச்சிருக்குது. எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்காமல் இருந்து உடுப்புடவைகள் கிடைக்க இல்லையா? இல்லை பணம் கிடைக்க இல்லையா? எல்லாம் கிடைச்சிருக்குது. ஆனால் பரலோகம் கிடைக்குமாண்டதான் பார்க்கும். எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு. உங்கள் அம்மா அப்பா மாதிரி பரலோகம் போனால் நீங்கள் போவீங்களான்னு தான் பார்க்கும். ஏன்னா அவங்கள தான் ஆண்டவர் கொண்டு போவார். உங்களை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு பலன் உள்ளவர்களாக இருக்க வேணும் இல்லவா? பலன் கொடுக்குறவர்களாய். அப்போ பிள்ளைகள் பலன் கொடுக்காவிட்டால் பெற்றோர்களை தானே ஆண்டவர் பிடிப்பார். ஏன்னா பிள்ளைகள் செய்கிறது பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் செய்கிறது பிள்ளைகளுக்கு மட்டும் தானே இருக்குது. அப்போ யாரை பிடிப்பார் ஆண்டவர்? அப்போ ஜெபத்துக்கு என்ன செய்யணுமா? முன்னுரிமை கொடுக்க வேணும். நாங்கள் பார்க்குறோம், பேதுரு 9ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம் அவர் எங்கே நின்றாலும் வந்துருவான் ஜெபத்துக்குன்னு தானே பார்க்கப்பட்டிருக்கோம். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கூடியிருந்து ஜெபம் பண்ணினாங்களாம், விடுதலை கிடைச்சதுன்னு தானே பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட விடுதலை பெறுறவர்களாக இருக்க வேணும். நாங்கள் ஜெபம் முக்கியமாக இருக்க வேணும். போகிற இடங்களில் இப்போ ஊர்லாப் நாங்கள் போகிறோம் இல்லைன்னு சொல்ல வரையில் பிள்ளைகளை தடுக்க முடியாது. ஊர்லாப் போகிற பிள்ளைகளை தடுக்க முடியாது. அது ஒரு காலத்தில் ஊர்லாப்பெல்லாம் கட் பண்ணி, ஊர்லாப்பண்டா என்னென்னு தெரியாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஊர்லாப்பண்டா என்னென்னு தெரியுது. அது ஏன்னா அதுவும் ஒரு வழி தாய் தகப்பன் தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் ஊர்லாப்புக்கு போகிறாங்க. அங்கங்கே போகிற இடத்துல ஒரு சொந்த பந்தங்கள், ரசிக்கப்படாத சொந்த பந்தங்களுக்கு முன்னால் ஜபிக்கிறோமா? அவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமா? இல்லையே. அப்போ எங்களுடைய ஜெபந்தான் அவங்கள கொண்டு வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேணும். குடும்பங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ சபையில் இருக்கிற மேப்பர்மார் குடும்பங்களுக்குள்ளேயோ மூப்பர்மார் குடும்பங்களுக்கையோ தனிப்பட்ட மேப்பர்மார் உண்மையிலே ஜெபிக்கிறாங்க. அவங்க நேரங்களை கத்தர்கண்டு கொடுக்குறாங்க, அநேகர் கொடுக்குறாங்க. ஆனால் குடும்ப மேப்பர்மாருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபிச்சுட்டு போகிறாங்க. தகப்பன் கதவை பூட்டிட்டு தகப்பன் ஜெபிச்சா பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு சொல்லப்படுது. ஆனால் பிள்ளைன்ற காலத்தில் யார் ஜெபிக்கிறது? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் கற்றுக் கொடுக்காம யார் ஜெபிக்கிறது? இதான் நான் ஒரு கதையை ஒரு உதாரணத்தை ஒரு நாடகம் ஒன்று ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அங்கே சபையில் ஒரு கொஞ்சம் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளாம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பாஸ்டர் இடத்துல வந்தாங்களாம்.
அப்போ வந்தவங்க எல்லோரும் கன பேர் வந்திருக்கிறாங்க. என்னென்னு கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் பாஸ்டர். அப்போ வந்து பாஸ்டர் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணுமெண்டா கதைக்கலாம் வாங்க, பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிய விட்டு கதைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லோரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. போய் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பாஸ்டர் செய்திருக்கு, இது சரியா இது பிழையாண்டு கேட்டிருக்கு. இவர் சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக அது பிழை, கண்டிப்பாக அப்படியெல்லாம் செய்திருக்கக்கூடாது. அப்படியான காரியங்களை செய்கிறவையில் என்ன செய்ய வேணுமென்று கேட்டால் சபையில் வந்து அவைகளை நாங்கள் வந்து ஊழியத்திலேருந்து இறக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செய்ய எல்லாம் அது பிள்ளையண்டா பிள்ளை அக்களை கூட்டிகிட்டு வாங்க கதைப்போம்ண்டு. அப்போ அவங்க அதுக்கு பிரதானம் சொன்னாங்க, அது உங்களோட மனைவி தானே பாஸ்டர்ண்டு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா, 2 கையையும் எடுத்து தலையில் வச்சார். தலையில் வச்சு போட்டு பாருங்கள், மற்றவனுக்கு நியாயம் தீர்க்க போன பாஸ்டர் தன்னை மனைவி ஒன்றோட நியாயம் தீர்க்க முடியாமல் நிற்கிறாரு. தலையில் கையை வச்சு சொல்லுன்னா என்ன செய்ய சொல்கிறீங்க, அவள் வீட்டிலையும் அப்படித்தான், சபையிலையும் அப்படித்தான், நாங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டுறேன். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடாது பாஸ்டர், மற்றவங்களுக்கு நீதி நியாயம் தீர்க்கக்கூடாது பாஸ்டர். நீங்கள் மற்றவங்களுக்கு நியாயம் நீதி தீர்க்கிறீங்க, உங்களோட வீட்டுக்கையும் அது இருக்கணும் பாஸ்டர்ன்றோடனே அவர் சொக்கி போனேரா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இனிமேல் உங்களோட மனைவி வந்து இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், நாங்கள் சொல்கிறது அவ்வளவுதான். அப்போ அது தனக்கண்டா தானே என்ன சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, சுலகு படக்கு அடிக்குவான். தங்கட குடும்பத்துக்கண்டா தான் சுலகு என்ன செய்யுமா, சராண்டு அடிக்கும். பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு அந்த என்ன பதறுகள் வெளியில் போகிறதுக்கு அடிப்பாங்க, தங்களுக்கண்டா. அடுத்தவங்களுக்குன்னா அந்த பதர் உள்ளுக்கே இருக்கட்டும்னு வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த பாருங்கள், அவங்க சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னா அவள் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அதுக்கப்புறமா கூடியிருந்து இது பண்ணி ஜெபம் பண்ணினாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்களாம், ஒருத்தருடைய தவறுகளை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, பாஸ்டர்ட்ட மனைவி தானே, மன்னிச்சுட்டு போவோம் வந்துட்டு அடுத்த வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நாங்கள் மன்னிச்சிட்டோம், நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல இருத்துங்கோ என்று. சரியோ, இதுதான் ஜெபம். அப்போ ஜெபத்துக்கு நாங்கள் முக்கிய தத்துவம் கொடுக்க வேணும். அப்போ எங்களுடைய ஜெபத்தில் வசனத்தோடு பேசுவார் ஆண்டவர். அப்போ மற்றவனுக்குள்ள விடுதலை உண்டாகும், மற்றவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும், மற்றவனுக்கு சமாதானம் உண்டாகும், மற்றவனுக்கு ஐக்கியம் உண்டாகும். ஆனால் சில ஜெபங்கள் கேட்கப்படாது. காரணம் என்னென்னா, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருண்டா, தாமதித்ததுகளும் பின்னுக்கு கொடுப்பார், முன்னுக்கு நல்ல ஓகோண்டு ஓடுங்கொண்டு விடுவார். அப்போ நமக்கு முக்கியமானது ஜெபம். அந்த ஜெபத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேணுமா, முக்கிய தத்துவம் கொடுக்க வேணும். மார்க்கு 11:23-24 பாவம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை மன்னித்தது போல. அப்போ யாருடைய தப்பீதங்களையா மன்னிக்கணும்? மற்றவருடைய தப்பீதங்களை, எங்களுடைய தப்பீதங்களை அவர்கள் மன்னிக்கிறது போல் நாங்களும் அவருடைய தப்பீதங்களை இன்றைக்கு மன்னிக்கிறீங்களா? மன்னிக்கிறதுக்கு முந்திக் கொள்கிறீங்களா? இல்லையே. ஆனால் ஜெபம் பாருங்கள், ஓகோண்டு ஓடும் பாருங்கள், சபையில் ஓடும். உங்கள் வீட்டில் கிடையாது. வீட்டில் நீ தனிப்படையாக இருந்து கதவை பூட்டிட்டு ஜெபிக்கும் போது ஒருத்தனுக்கு செய்கிற தவறுகள் உங்களுடைய இருதயத்தை குத்தும், மனம் திரும்ப வைக்கும். சபையிலே என்ன செய்ய, அடிக்கிறா பிடிக்கிறான், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், இவனை குத்துறா அவனை குத்துறான்னு. நான் அப்படி ஜெபிக்கிறேன் இல்லை. நான் சொல்கிறது, ஆண்டவரை நல்ல வடிவாக சிச்சியுங்க ஆண்டவரை, நல்ல வடிவாக நீங்கள் அடி போடுங்க ஆண்டவரை. அப்போ தான் சிச்சி அற்பமாக எண்ணாதபடி மனம் திரும்புவாங்க. நான் அப்படி தான் ஜெபிப்பேன். ஆண்டவரை இப்படி செய்திருக்கிறாங்க, நீங்கள் தான் ஆண்டவரை அவங்கள திருத்தணும், நாங்கள் திருத்தக்கூடாது. நீங்கள் திருத்துங்க, நீங்கள் சீர்படுத்துங்க, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரை. அது ஆண்டவரே செய்தவளை அடியுங்க ஆண்டவரே, சாக்காட்டுங்க ஆண்டவரே, குத்துங்க ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தை நாசமாக்குங்க ஆண்டவரே என்று கேட்கக்கூடாது. மனம் திரும்ப வையுங்க ஆண்டவர் என்று தான் கேட்கலாம். இன்றைக்கு சில பேருடைய ஜெபங்கள் அப்படித்தான் போகுது. ஆண்டவரே அவள் விபச்சாரம் செய்கிறாள், ஆண்டவரே இவள் நீ விபச்சாரம் செய்கிற, என்ன செய்கிற நீ தான் அதை சொல்லியும் காட்டுற, நீ செய்திருக்கிற அதை முதல்ல என்னுடைய விரலால் என்னுடைய கண்ணை நான் குத்த பார்க்குறேன். சரியோ, அப்போ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தப்பு செய்திருக்கிறீங்க, மற்றவனை பார்த்து தப்பு செய்திருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவன் விபச்சாரி, இவன் விபச்சாரி, வேசித்தனம் செய்கிறவன், பொய்யல் களவெடுக்கிறவன் தான் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு.
அவங்க வசனத்தை கேட்டு மனம் திரும்புறதுக்கு. சுகமானவனுக்கு அல்ல வைத்தியன், சுயினமானவனுக்குத்தான் வைத்தியன். விபச்சாரிகள் அவையவியான்னு சொல்லியிருக்கல. முதல் நான் என்னை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் விபச்சாரத்தில் இருந்தேனா, நான் விபச்சாரம் செய்தனா, நான் என்ன செய்தேன், நான் எப்படி செய்தேன். கணவன் இருக்கேக்க திருமணம் செய்திருக்கிறீங்க, கணவன் செத்ததுக்கு பிறகு செய்தது அது வேறு விஷயம். அது சின்ன வயசுண்டா செய்யலாம். சும்மா கிழட்டு வயசுலையெல்லாம் செத்ததுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு எனக்கு ஒரு துணை தேவை, எனக்கு ஒரு அது தேவை, இது தேவை, அது தப்பு. உனக்கு துணை ஏற்கனவே உன்னுடைய துணையோடைய ஒழுங்காக இருக்க தெரியாது. நீங்கள் பேருந்து இன்னும் இருக்கா வயசு போனதுக்கு பிறகு துணையை தேடி என்ன பிரயோஜனம்? சின்ன பிள்ளைகள் செய்துகள் அது செத்த பிறகு ஓகே. நீங்கள் உயிரோட கணவனை வச்சுக்கொண்டு செய்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? அவர் செய்கிறார் நான் செய்தானே, இவர் செய்கிறார் நான் செய்தானன்றது நோ 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 நோ. அதுக்கெல்லாம் ஜபிச்சுட்டு போய் செய்கிறீங்க திருமணங்கள். நீங்கள் விபச்சாரம் செய்தால் உங்களோட பிள்ளைகளும் விபச்சாரம் செய்து தான் கல்யாணம் கட்டும். அப்போ நீங்கள் மற்றவனுக்கு கதை சொல்லக்கூடாது, மற்றவனை திருத்த போகக்கூடாது. மற்றவனை நீங்கள் மன்னிச்சா தான் உங்களோட பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், உங்களோட பாவங்கள் உங்களுக்கு மூடப்படும். அப்போ ஜெபத்தில் எப்படி எல்லாம் இருக்கணுமா? தப்பீதங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கும். இன்றைக்கி சபையில் மன்னிக்கிறீங்களா? வீடுகளில் மன்னிக்கிறீங்களா? வீடுகளில் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறீங்க? பிள்ளைகளை ட்ரெண்டாக்கி போட்டு பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலே தெரியும் அந்த பிள்ளைக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு. அம்மாட்ட இருக்கிற ஆவி தான் பிள்ளைகிட்ட இருக்குமென்னு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஜெபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், பாட வைப்பார், தேட வைப்பார், ஐக்கியமாக இருக்க வைப்பார், அன்பாக இருக்க வைப்பார், சமாதானமாக இருக்க வைப்பார், ஒருமனமாக இருக்க வைப்பார். பிரிவினைகளின் ஆவி வராது. அப்போ ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் பிரிவினைகளின் ஆவி தான் வரும். நான் முக்கியமாக ஜெபத்தை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் பார்க்குறோம், தேசங்களில் பார்க்குறோம், சரியான தேசங்களில் சரியான முறைப்பாடுகள் எல்லாம் கிடக்கு. சண்டைகள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்களோ. சும்மா போகிறவனுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, சும்மா போகிறவனுக்கெல்லாம் கத்திக்கால குத்துறாங்க, சும்மா போகிறவனையெல்லாம் கொலை செய்கிறாங்க. ஏன்? என்னத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அவங்க? பழைய பாவங்களை வச்சு செய்கிறாங்க. பழைய பாவங்கள் அந்த 15 வருஷம் 20 வருஷம் நடக்கிறதவளை வச்சு செய்கிறாங்க. சண்டித்தனங்களுக்குள்ள சும்மா கிடக்கிறவனை சொரிஞ்சா அவனும் சொரியாமல் இருப்பாங்களோ? அப்படிப்பட்ட காரியங்கள் தேசங்களில் நடந்தால் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். இப்போ ஜெபம் முக்கியம். ஜெபங்கள் இல்லையாண்டா என்ன செய்யும்? பிரச்சனைகள் வந்து தான் தீரும். ஜெபம் முக்கியம். அது யாராக இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்கு முதலிடம் முன்னிடம் கொடுக்க வேணும். ஜெபத்துக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். ஜெபத்துக்கு பிள்ளைகளை ஜெபிங்க சொன்னால் இந்த காலத்து பிள்ளைகள் ஜெபிக்காது. ஏன் பஞ்சியாக கிடக்கு. நீங்கள் 1 மணித்தியாலும் ஜெபிப்பீங்க, அரை மணித்தியாலும் ஜெபிப்பீங்க. அதில் 10 அவைகளுக்கு என்ன சொல்லுங்க, அவன் பிதாச்சு தான் பரிசுத்த ஆவி, அவ்வளோதான். வேறு நாங்கள் போட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கால ஒன்றுமே இல்லையன்றது மாதிரி போயிடும். சென்று வாருங்கள்ன்றது மாதிரி தான் இருக்கும். அவ்வளோத்தையும் சொல்லுங்க, சென்று வாருங்கள் என்று. அப்போ ஜெபம் முக்கியமானது. அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும். ஜெபிக்கிறவங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டாங்க. சரியா? உபவாசத்தில் எப்படி ஜெபிக்க வேணும்? உபவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன கேட்க வேணும்? நொறுங்குண்ட இருதயங்களுக்காகத்தான் உபவாசத்தில் ஜெபிக்க வேணும். உபவாசத்தில் என்னென்னத்தையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து ஜெபிப்போம். உபவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேணும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் என்ன கேட்டால், ஆண்டவரிடத்தில் சீசர்கள் கேட்குறாங்களே என்ன கேட்டால், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ள தெரியாட்டா அந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிற இது வசனத்தையாவது சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? இன்றைக்கி சில வீடுகளில் ஜெபம் இருக்குது, சில வீடுகளில் ஜெபத்தை காண இல்லை. சில வீடுகள் ஆனால் 24 மணித்தியாலமும் நீங்கள் விட்டு பாருங்கள். அந்த சொந்தத்திட்ட போயிட்டு வா, இந்த சொந்தத்திட்ட போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, ஊரில் போயிட்டு வா, அங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வா, லண்டனுக்கு போயிட்டு வா, கனடாவுக்கு போயிட்டு வா, டிஸ்கோவுக்கு போயிட்டு வா, கிளப்புக்கு போயிட்டு வா, அல்ல அங்கே கொண்டு இது நடக்குது, இங்கே இது நடக்குது, விட்டு பாருங்கோ. அதுக்கு மாற்றமே கிடையாது. ஆனால் நாங்கள் வேலைத்திரத்தில் போய் வேலை செய்துட்டு 2 மணித்தியால வேலை, 3 மணித்தியாலில் வீட்டு வேலை, வீட்டில் போய் பிடிச்சி நடிச்சுட்டு அதுக்கு போயிட்டு கேட்டால் ஐயோ களைச்சி அம்மா மேலே விழுந்துருக்கணும் பாருங்க. என்னென்னு கேட்டால் புருஷன் மேரிட்ட சொல்லிவினோம், சமைக்கிறீங்களா, இன்றைக்கி சமைக்கிறீங்களா, நாங்கள் வேலை செய்து களைச்சி போய் வந்திருக்கிறோம்.
அல்லையான்னு சொன்னால் செய்வினம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு பான் தான், இன்றைக்கு என்னவா பொமஸ், இன்றைக்கு என்னவா அம்மா மேர் 2 மணிக்கால வேலைக்கு போயிட்டு வந்து களைச்சி விழுந்துருவாங்க பாருங்கள். இது ஜெபத்துக்கு கூட எழும்ப மாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஜெப வழிபாடு ஒன்றுமே கிடையாது. சேர்ச்சுக்காரன் நான் உலகத்தானுக்கு சொல்ல இல்லை, உலகத்தான் மத்தியில் நான் சொல்ல இல்லை, சேர்ச்சுக்காரருக்கு சொல்கிறேன். சேர்ச்சுக்காரர் என்ன செய்வாங்களாம், வீடுகளுக்கே போய் பாருங்க. அல்லையாண்டா இப்போ தான் ரெடிமேட் சாப்பாடு, இப்போ எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு பிரியாணி போட்டுடுவோம். போட்டால் இப்போ சில சனங்களுடைய வீட்டை போனீங்கன்னா எல்லாம் என்னென்னு கேட்டால் கோழியிலேயே போயிடும். எங்கள் ஆடு மாடு அடித்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. கோழியை அடித்து சாப்பிடலாமோ? கோழியும் அதுவும் உயிர் தானே. ஆடு மாடுகளை இவங்கள் கண்ட மாதிரி அடித்து கொண்டு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோழியை மட்டும் அடித்து சாப்பிடலாமோ? அதுவும் உயிர் தானே. அப்போ சும்மா மிரக்கறியே சாப்பிட்டு போகிறோம் தானே. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், எழும்புறோமா ஜெபங்குவோம் ஒன்றுமில்லை, எழும்புறோமா வெளிக்கிடுறோமா, எடுக்கிறோமா, என்ன கார் இருந்தால் கார், இல்லை ரெயின் இருந்தால் ரெயின், பஸ் இருந்தால் பஸ் போயிட்டு அடுத்த நாள் வாரோமா, இல்லை பின்னேரம் போல் 6-7 மணிக்கு வாரோமா, அடுத்த நேரம் திருப்பி போய் என்னத்தையோ சாப்பிட்றது, இருக்கிறதுல வச்சு சாப்பிட்றது. பிள்ளைகள் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஜூஸை குடிப்பாங்க, ஜோக்கெட்டு சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு படுத்துடுவாங்க. படுத்து போட்டு நல்ல அம்மா மாதிரி இருக்கணும் பாருங்க. அம்மா மாதிரிக்கு ஆண்டவர் வெளுக்கிறது, ஆண்டவர் உண்மையில் சொல்கிறேன், அம்மா மாதிரிக்கு வெளுக்கிட்டாருன்னு சொன்னால் அடிக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பார். ஏன்னு கேட்டால் அம்மா மாதிரி தான் பிள்ளைகளை கெடுக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், சாப்பாட்டுக்கு சரி எல்லாம் ரெடிமேட், எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு. கடைசி காலத்தில் வரும் பாருங்க நோய். சும்மா நாங்கள் பார்த்து சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கே அப்பப்போ வருது. என்ன அவன் பவுலடிக்கான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு என்ன எனக்கு ஒரு அவனுக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த நேரம் எனக்கு ஒரு நோய் இருக்குது, குட்டி கொண்டு இருக்குது. அது என்ன பிசாசின் இது. அப்போ அவன் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது எப்பொழுதுமே என்னை குட்டி கொண்டு இருக்க அது பிசாசின் முள். அப்போ அவனுக்கு எப்பயுமே பலவீனம், எப்பயுமே அந்த இது. ஆனாலும் அவன் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்குமென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்படி அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது? அவன் போகிற இடமெல்லாம் அந்த முள்ளு தான், சோர்வு தான், அசதிதான். எத்தனை அடி வேண்டி இருப்பான், எத்தனை கப்பல் சேதம். உங்களுக்கு கப்பல் சேதம் வந்தாலும் அடிக்கும். யாராவது உங்களுக்கு ஒருத்தனை அடிச்சுட்டானா அவ்வளோ தான். அவனை பழி வாங்குறதுலேயே நீங்கள் கட்டிக்காரராக இருப்பீங்க. பழி வாங்கணும் மட்டும் நினைப்பீங்க. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஆனால் நீங்கள் உடனே பழி வாங்கிடுவீங்க. பிள்ளைகளை கொழிச்சு பழி வாங்குவீங்கள், அடுத்தவனை கொழிச்சு பழி வாங்குவீங்கள். இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. அதனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் ஜனங்களுக்கும் வழக்குண்டு. அப்புறம் என்ன செய்ய வேணுமாம்? பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும். ஜெபிக்கிறதுக்கு வழிகளை கற்றுக் கொடுக்கும். சில பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க தானே, எங்களுக்கு என்ன, எங்களுடைய அம்மா ஜெபிக்கிறா தானே, எங்களுக்கு என்ன. இப்போ அம்மாவோட ஜெபம் கேட்கப்படும், உங்களுக்கு அப்பாவோட ஜெபம் கேட்கப்படும். ஆனால் உங்களுக்கு பிள்ளைகள் வரும்போது உங்களுக்கு ஜெபம் தெரியாமல் இருந்தோன்னு உங்களோட பிள்ளைகளுக்கு எது கேட்கப்படும்? அதை யோசிக்க வேணும் இல்லையா. அப்போ ஜெபிக்கிறதுக்கு நாம் தடைகள் வைக்கக்கூடாது. ஜெபம் முக்கியம் என்பதை உணர்ந்து புரிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேணும். இங்கே பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், ஆண்டவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணினார்ன்னு பார்க்குறோம். அவர் மலையில் இருந்து ஜெபம் பண்ணினார், தரையில் இருந்து ஜெபம் பண்ணினார், அதை விட வந்து சீசர்களோடு இருந்து ஜெபம் பண்ணினார். அப்போ அந்த ஜெபத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோமே. நாங்கள் இப்போ பார்க்குறோம், அன்னாள் போய் என்ன செய்கிறாள், ஆலயத்தில் போயிருந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ணுறாள். ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார் இல்லையா. ஏன்
பேதுருவின் மாமியார் ஜுரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் போய் என்ன செய்கிறாரு? தொட்டார். ஜுரத்தில் இருந்து விடுதலை ஏன் தொட்டார்? தொட்டோன்னு அது ஆண்டவர் தொட்ட உடனே சுகமடைஞ்சார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கையில் வேணும் கை வச்சு. அப்போ நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும். ஜெபம் முக்கியம். நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலேருந்து என்ன செய்தாங்களாம்? பாடி துதிச்சாங்களாம். கட்டுக்கள் அவிழ்ந்துதான் பாருங்க. கையில் கட்டியிருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி பார்க்க மாட்டீங்க, தேசங்கள்ல எல்லாம் சட்டங்கள் மாற்றம் சரியான இனிமேல் இல்லையென்று சட்டங்களை போட்டு விட்டுருக்குறாங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில், இந்தியாவில், ஐரோப்பியாவில் எங்குமே அழிவு அழிவு அழிவு. அப்போ ஒரு தேசம் நாங்கள் உலகத்தை பார்ப்போமானால் உலகம் அழிஞ்சு கொண்டு போகிறதை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், என்னாமம் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடுவார்களானால் அப்போ தேசங்களுக்கு என்ன கொடுப்பணும்? சேமத்தை கொடுப்பேன். அப்போ நீங்கள் மனம் திரும்பி ஜபிக்கும் போது ஆண்டவர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பாரோ இல்லையோ? எஸ்தரா நீங்கள் பாருங்க, 127 நாடுகளுக்கு சுதந்திரமாக ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தாரோ இல்லையோ? இன்றைக்கு சபைகளில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் ஆவியல் எப்படி போகுது? பிரிவினைகள் பிரிவினையாகத்தான் இருக்குது. வீடுகளில் பிரிவினையாகத்தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் பொல்லாத பிரிவினைகளின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்குறோம். நாங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதா இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களாம்? ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, மேசியா படிச்சிருக்கிறாரு. மேசியா அதிகாலை தினம் தேடி உன் முகத்தினில் விழித்திடுவேன், உன் கிருபை அதை தேடி உன் பாதத்தில் அமர்ந்திருவேன். கரங்களை விரித்து கத்தரை பார்த்து காலையை கழித்திடுவேன், கனிவுடன் எழுந்து துதிதனை செலுத்தி அவர் பாதத்தில் அமர்ந்திருவேன். அப்போ பாருங்கள், கதிரவன் வரும் முன் கத்தரை தேட கண்களும் விழித்திடுது. அப்போ பாருங்கள் எப்படி. அப்போ காலை காரியங்களை பார்த்து வேக்மென்ஸும் படிச்சிருக்கு. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்குத்தான். அப்போ அதிகாலையிலே ஸ்தோத்திர பலி யாருக்காம்? அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான். இன்றைக்கி அதிகாலை ஜெபம் இல்லை, மாலை ஜெபம் இல்லை. கேட்டு பாருங்கள், பிள்ளைகள் சும்மா எங்கே எல்லாம் ஓடி திரியுதுகள். நினைக்கிறேன் ஒரு நாளுக்குள்ள நீங்கள் ஒரு கிழமையில் எத்தனை நாள்? இந்த 7 நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் வீட்டில் இருக்காது. நீங்கள் கற்றுக் கொடுத்த வழக்கம் அதுதான். பிள்ளைகள் வீட்டில் இருக்காது. குடும்பக்காரரை தான் நான் சொல்கிறேன். இளங்குடும்பங்களையும் தான் சொல்கிறேன். பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறதுக்கு நினைக்கிறதில்ல. தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதில்ல. அப்பா ஒரு வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் பூட்டி போட்டு அப்பா ஜெபம் பண்ணுவார். என்னென்னு கேட்டால் பொஞ்சாதி என்னத்தை பழக்கி கொடுக்குறாவோ, மனைவி என்ன பழக்கி கொடுக்குறாவோ பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் என்ன பழகுதுன்னு தெரியாது. இப்படியான அப்பா மேரம் இருக்கிறேன், அப்படியான அம்மா மேரம் இருக்கிறேன். அதை கேட்டு பாருங்க. பிள்ளைகள் எங்களுடைய அப்பா மேரம் எங்களுடைய அம்மா மேரம் எங்களுக்கு அடிக்கலை. உங்களுக்கு அடிக்காமல் தானே வளர்க்குறாங்க. அதனால தானே இந்த அளவுக்கு கேவலம். அடிக்கிறவங்கள பிள்ளைக்கும் அடிக்காதவங்கள பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ இந்த நாட்டில் அடித்த பிள்ளைகளும் என்ன செய்யுது, அடிக்காத பிள்ளைகள் என்ன செய்யுது, எல்லாம் சேர்ந்து தான் கூத்தாடுது. அப்போ என்ன கூடிட்டு தான்? அழிவு மிஞ்சினா, அகந்தைகள் கூடினா அழிவுகளும் மிஞ்சும், அழிவுகளும் கூடும். அழிவுக்கு மிஞ்சினது அகந்தை, அகந்தைக்கு மிஞ்சினது அழிவு. அப்போ கூடத்தான் செய்யும். அப்போ என்ன இல்லை உங்கள்கிட்ட வாழ்க்கையிலேயே? ஜெபமண்ட வாழ்க்கை இல்லை. பிரிவினைகள் என்ன? பிரிவினைகளின் ஆவியல் சபைகளுக்குள்ள ஊசலாடுது. கணவன் மனைவிக்குள்ள ஜெபத்துக்கு தடை இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற குடும்பங்களை தெரியும், ஜெபிக்கிற பிள்ளைகளை தெரியும், ஜெபிக்கிற
சபைகளை தெரியும். சரியா? அப்போ ஜெபம் முக்கியமானது. நான் இன்றைக்கு உங்களுக்கு குறைவாக தான் இது கொடுக்குறேன். என்னென்னு கேட்டால் நான் இந்த ஊர்லாப்புகளுக்கு பிள்ளைகள் போகிறபடியா, குடும்பங்கள் பிள்ளைகளையும் கட்டிக்கொண்டு ஊர்லா போயிடுது. அப்போ போனால் அதுகளுக்கு அதுகள் ராத்தி திரியத்தான் நேரம். வேண்டாங்க வேதத்தை பார்க்கவா நேரம்? அல்ல சத்தியத்தை ஐயோ இன்றைக்கு கொடுத்துருப்பாங்களே பார்க்க வேணுமெண்டா நினைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்து நீங்கள் எப்போ நாங்கள் போவோம்ன்ற அந்த இருதயம் பேசிக்கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்போ ஊர்லாப்புக்கு போகிறதுக்கு அந்த சிந்தனைகள் வருகுதோ அது பேசிக்கொண்டே இருக்கும். நான் எப்போ போகணும்னு பேசுகிறேன். அந்த தரிசனத்துக்கு காது கொடுக்காது. அப்போ அவங்க எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டில் பாருங்க, இந்த ஐரோப்பிய தேசத்தில் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை, ஸ்ரீலங்காவிலேயும் அப்படித்தான். பின்னேரம் பண்ணால் பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, இல்லை அடுத்த வீட்டுக்கு போவாங்க, இல்லை மற்றவங்க இங்கே வருவாங்க, வந்து பொழுதுபோக்கு. இப்போ பொழுதுபோக்குன்னு போயிடுறது. அதே மாதிரி இங்கேயும் என்னென்னு கேட்டால் இப்போ இந்த ஊர்லாப் தான் இவர்களுக்கு பொழுதுபோக்கு. ஊர்லாப்பால் வந்த உடனே பள்ளிக்கூடமும் வேலையும், அதுக்கு பிறகு வந்து பஞ்சியாக கிடக்குது. நீங்கள் சமைக்கிறீங்களா, நான் சமைக்க வேண்டாம், அங்கே போராட்டங்கள் நடக்கும் குடும்பங்களுக்கு. கணவன் மனைவிக்கு போராட்டம் நடக்கும். மனைவி மாதிரி இப்போ என்னென்னு கேட்டால் வேலைக்கு போயிட்டு வந்து நிற்பினோம். என்னென்னு கேட்டால் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் சமைக்கிறீங்களா? அல்லையா சொன்னால் ஏதாவது பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுறது, அதை இதை பொறிச்சு சாப்பிடுங்க, இருக்கிறத பொறிச்சு சாப்பிடுங்க, பிறகு பார்ப்போம், பின்ன பார்ப்போம், எனக்கு இப்போ இயலாது. ஆனால் எங்கேயாவது போகணுமென்னு சொல்லி பாருங்க. முதல் இடமாக மனைவி நிற்பா. என்னென்னு கேட்டால் போகிறான்னு சொன்னால் சும்மா வெள்ளையும் சொல்லையுமா விளக்கிட்டு கொண்டு ஓடிடுவோம் பாருங்க. அதுக்கு கணவனும் உடந்தேன். உங்கள்கிட்ட இருக்கிற கார்களுக்கு உயிர் இருந்தால் அழுதுரும் பாருங்க. இப்படி போட்டு பிறத வைக்கிற இதன்றாங்களே என்னன்னு. 24 மணித்தியாலமும் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் எங்களுடைய அப்பா அம்மாவில் போனால் சேர்ச்சு, போனால் பள்ளிக்கூடம், வந்தால் வீடு, கொண்டாட்டங்களுக்கு கூட எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மாமார். ஆனால் போனால் 4 மணி என்றால் சேர்ச்சு, பின்னேரம் 6 மணி என்றால் வீட்டை ஜெபம். அப்படி இப்படி கிளித்தட்டுகள் அதுகளுக்கு வளவுக்குள்ளேயே விளையாட வலிக்கிட்டுருவோம் நாங்கள். அங்கால பக்கத்து வீட்டு இது கூட எங்களுக்கு தெரியாமல் போகும். அப்படித்தான் நாங்கள் இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கண்டா, ஏன் டிஸ்கவுண்டா என்னென்று கேளுங்க. எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன இந்த போலை அடிக்கிறது, அடிக்கிறது, காட்ஸ் அடிக்கிறது. எங்கள் ஒரு காலத்தில் எங்களோட வீட்டில் தாயம் விளையாடினா கூட, தாயம்ண்டா என்ன, காட்டுண்டா என்ன, காட்டு விளையாடுவாங்க. அந்த காட்டு எனக்கு தெரியும். அந்த காட்ஸ் அடித்து விளையாடுவாங்க. எங்களுடைய அக்காட புருஷன் இருக்கிறாரு, தொட விட மாட்டார், தொட்டால் அடிப்பார். என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு நேரம், கொஞ்சம் நேரம் தான். அதுக்கு பிறகு அங்கால போடுங்கன்னு சொல்லிடுவார். அது வளர்ந்தவே தான் செய்வேன். சின்ன பிள்ளைகளை செய்ய விட மாட்டேன். பெரியாக்கள் இருக்கிற இடத்துல கதைக்க விட மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் பெரியாக்களை போலேயே கதைக்குங்களே. ஏன் சொல்லியாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு? சொல்ல தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு கடைசி நான் 23 வயசில் கல்யாணம் கட்டினான். அந்த 23 வயசில் கல்யாணம் கட்டினாலும் அத்தாரண்டா ஒரு பயம், அக்காட புருஷன்ண்டால் ஒரு பயம். அண்ணா மேரண்டா ஒரு பயம், அக்கா மேரண்டா ஒரு பயம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இல்லை. இந்த காலத்தில் பயம்ண்டா அதை பிசாசு என்னோட கடை துணிகரமான இல்லை. நீ பேசு, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத, நீ போ, கிளப்புக்கு போ, அங்கே போ, இங்கே போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் போய் தீருங்கன்னு சொல்லுவேன். அவன் சொல்லி கொடுப்பான். அம்மா அப்பாவே தான் சில அம்மா அப்பா மாதிரி இருக்கணும். காசு இல்லையாண்டா பிள்ளைகளை ஒரு இடம் விட ஆகிடும். ஆனால் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா இப்போ விட்டு ஆடு மாதிரி பிள்ளைகள் போகிறதுக்கு தங்களோட மற்ற பிள்ளைகளையும் அனுப்பி வைக்கணும். இதுதான் அம்மா அப்பாவே. அம்மா அப்பா இந்த காலத்து அம்மா அப்பாவையிலும் அப்படித்தான். பிள்ளைகளுக்கு நட்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது. வயசுக்கு வந்துட்டால் பிள்ளைகள் எப்படி வளர வேணும், எப்படி இருக்க வேணுமென்று நம்ம வளர்த்து பார்க்கணும் பிள்ளைகள். நாங்களெல்லாம் ஆம்பளைகளோட கதைக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஆம்பளைகளோட கதைக்க மாட்டோம்.
இந்த காலத்து பிள்ளைகளோட ஆம்பளையோட கதைக்கிறதுக்கு அப்போ துணிகரமாக என்ன லவ் பண்ணுறியா உன்னை லவ் பண்ணுறேன்னா துணிகரமாக கேட்குங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. எங்கள்கிட்டையும் கேட்க வந்தவங்களுக்கு செருப்படியை தான் போட்டு நாங்கள் துணிகரமாக பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் அதான் சொல்கிறோம். காலங்களும் தேசங்களையும் பார்க்கும்போது அழிவுகள் மிஞ்சி போச்சு, அழிவுகள் கூடிக்கொண்டு வருகுது. பாருங்கள், நிலச்சரிவினாலே எவ்வளவு ஜனங்கள் அழிஞ்சார்கள் என்று. இன்றைக்கி நாங்கள் மனமும் மாம்சமும் போன போக்கில் போகிறதுக்கு நினைக்கிறோமே ஒழிய ஜெபிக்கிறதுக்கு நினைக்கிறதில்ல. விடிஞ்சால் நான் எங்கே போவேன், விடிஞ்சால் அம்மாட்ட போவேனா, விடிஞ்சால் அங்கே போவேனா, விடிஞ்சால் இங்கே போவேனான்ட்டு அது படுக்கும் போதே அந்த நினைவுகளோட படுக்கிறது. படுக்கும்போதே அந்த நினைவுகளோடு தான் நாங்கள் படுக்கிறோம். ஒரு ஜெபத்துக்கு ஒரு இடம் இல்லை. ஜெப சத்தமே கேட்காது. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ நாங்கள் என்ன செய்கிறோம்ண்டு, நாங்கள் மௌனமாக ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே மௌனமாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லப்படுது. சில சனம் சொல்லுது, நாங்கள் இப்படித்தானதே உங்களை வாய்க்குள்ள என்ன ஆண்டவர் என்ன இதையா போட்டு வச்சிருக்கிறாரு, சத்தமிட்டு கூப்பிடன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீ மௌனமாக ஜெபிக்க வேண்டிய நேரங்களும் உண்டு. நாங்கள் ஜெபிக்கிறோம் மௌனமாக. அது எப்போ எந்த நேரத்துக்கு இருக்குது. மௌனமாக ஜெபிக்கிற நேரங்களும் இது இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரையில். ஆனால் சத்தமிட்டு என்ன கூப்பிடணுன்னு சொல்கிறதும் இருக்குது. இன்றைக்கு பிள்ளைகள் ஜெபிக்கிறதுல ஆனால் சொல்லி போடுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை ஆசீர்வாதம் பிசாசும் போடுவான். பிசாசு கொண்டு வர ஆசீர்வாதம் பணத்தை காட்டித்தானே அவன் 30 வெள்ளி காசை காட்டித்தானே ஏமாத்தினவன் ஜூதாஸ்கரி யோசித்த. இன்றைக்கி அப்படி தான் பிள்ளைகளுக்கு பணத்தை காட்டி தான் ஏமாத்துறான். மற்றது படிப்பை காட்டி ஏமாத்துறான், புகழை காட்டி ஏமாத்துறான். அம்மா அப்பாவே ஏமாத்துறான்ன்றக்க பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு நேரமாக செல்லும். அம்மா அப்பாவுக்கே பணத்தை காட்டித்தான் அவனை கட்டிக்கிடு, அவனை கட்டிக்கிடு, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, படிப்பு இருக்காண்டு அம்மா அப்பாவையுடைய தலையை அவன் கழுவுறான். இது பிள்ளையுடைய தலையை கழுவுறதுக்கான நேரம் போகும். அப்போ என்ன இருக்கணுமா, ஜெபம் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், கத்தோலிக்க சபைக்கு போனீங்கன்னு சொன்னால், கத்தோலிக்க கத்தோலிக்க சேர்ச்சுகளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. மௌனமாக இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாலையை போட்டு உருட்டி உருட்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பாருங்கள், முந்தின காலத்தில் ஒரு புத்தகம் ஒன்று இருந்தது, இயேசுவின் ரத்தம்னு சொல்லி ஒரு இது. அந்த புத்தகத்தை படித்தா கண்ணாலே அவங்களுக்கு கண்ணீர் வடியும். அவங்களுக்குள்ளெல்லாம் போனால், சேர்ச்சுக்கு போனால் அவங்களுக்குள்ள இந்த லவ்வு சவ்வு அது இது இப்போ சேர்ச்சுக்குள்ள தான் அதெல்லாம் கிடக்குது. அவங்கள இதுகளுக்குள்ள அந்த சவ்வுக்கு இல்லை. அவங்க போகிறாங்களா சேர்ச்சுக்கு, மௌனமாக இருந்து ஜெபிக்கிறாங்களா, இதை பார்க்குறாங்களா, வீட்டுக்கு வந்து சேர்றாங்களா. ரோட்டு வழியாக தான் அங்கனைக்கு எல்லாம் நடக்கும் வழியே சபைகளுக்குள்ள நடக்காது. சபைக்கு வெளியே தான் எதையும் போடுவாங்க. சண்டையை போட்டால் என்ன, மண்டையை போட்டு உடைச்சா என்ன, எண்ணத்தை போட்டு உடைச்சா என்ன, சபைக்கு வெளியே தான். ஆனால் எங்கடையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், சபைக்குள்ளேயே வச்சாரம், சபைக்குள்ளேயே வேசித்தனம், சபைக்குள்ளேயே போய், சபைக்குள்ளேயே எல்லாம். ஒரு காலத்தில் பரிசுத்தம் என்று சொன்ன சபைகள் எல்லாம் இன்றைக்கு பிரிவினைகளுக்குள்ளேயும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் கல்லான இருதயங்களோடும் இருக்குது. காரணம் என்ன? வீடு வழியை ஜெபம் இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற வழி இல்லை. அந்த போய் அதை செய், இதை செய், இதை செய், அதை செய், ரகசியமாக பிள்ளைகளோடு கதைக்கிறது. வாழ்க்கை என்று சொல்லி சொல்கிறது ஜெபத்தில் தான் இருக்கு. பெந்தகோஸ் நாளில் என்ன செய்தாங்களாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம். பெந்தகோஸ் நாளில் ஒருமனப்பட்டு ஜெபித்தார். ஒருமனப்பட்டு ஜெபித்த போது இறங்கினதப்பா ஆண்டவற்ற வல்லமை, அக்கினி இறங்கினது. அக்கினிமயமான நாவுகள் இறங்கி சென்று பார்க்கும். பேதுரு அதுக்கு பிறகு செய்தான் பிரசங்கம். பிரசன்னமாய் மாறிச்சா இல்லையோ? பிரசங்கம் பிரசன்னமாய் மாறணும். அதுக்கு ஜெபம் முக்கியத்துவமாக இருக்கும். சும்மா காலையில் எழும்புறோமா, வெளிக்கிறோமா, அந்த வாசல் ரெண்டு ஆண்டவரே இன்றைக்கு சேர்ச்சி போயிட்டு வாரமாண்டவரே வாரமாண்டவரேன்ட்டு போகிறது. அங்கே போய் 4 பாட்டை பாட எல்லாரும் தான் பாடுறான். சும்மா கிடக்கிறவனும் பாடுறான். பாடம் பார்க்க போகிறீங்களா நீங்கள்? சும்மா கிடக்கிறவன்கிட்ட நீங்கள் கொண்டே கொடுத்து பாருங்க, ஜோன் ஜெபராஜில் பாட்டையோ ஒர்க்மென்ஸிൻ്റെ பாட்டையோ அடித்து தட்டுவாங்க. முதல் மனுஷருக்கு என்ன இருக்கணுமோ, இருதயம் பரிசுத்தமாயும் நீதியாயும் தேவ பக்தியாயும் இருக்கணும். அப்பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள இருந்தால் ஏன் பிரிவினை, ஏன் பிரச்சனை,
ஏன் வாக்குவாதம்? ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வான்? அப்போ என்ன இருக்கணும்? ஜெபம் வாழ்க்கையில் இருக்கணும். பாருங்க, ஒருமனப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவரோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன செய்தாராம்? ஒரு மனத்தை கொடுத்துட்டார் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காலமாக ஞானஸ்தானம் எடுத்து காலமாக சோபை நடத்தி கொண்டு காலமாக நீங்கள் பாஸ்டர்ட்ட மனைவி, பாஸ்டர்ட்ட பிள்ளைகள், பாஸ்டர்ட்ட குடும்பம், பாஸ்டர்ட்ட சொந்தம் எல்லாம்னு சொல்கிறோம். எல்லாரும் காலமாக ஆவியானவரை பெற்று நாங்கள். இன்றைக்கு எங்கே அந்த ஆவியானவர்? உங்களுக்குள்ள அந்த பிரிவினைகளின் ஆவி வந்திருக்குது. எப்படி வந்தது? எப்படி களை ஓட்டது? எப்படி களை வந்தது? ஜெபம் இல்லாத வாழ்க்கை. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமேனு உங்களுக்கு கேட்கப்படாமல் என்ன கெட்ட ஆவிகளுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்தீங்க. உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருந்தது. குத்துங்க ஆண்டவரை, அடியுங்க ஆண்டவரை, நொறுக்குங்க ஆண்டவரை, அவளை நொறுக்குங்க, இவளை நொறுக்குங்க, அவள் அது செய்கிறாள், இவள் செய்கிறாள் என்று அந்த ஜெபம் தான் வந்துச்சே ஒழிய ஆண்டவருடைய உண்மையான பரிசுத்தமான ஜெபம் வரையில் பாருங்க. அதுக்குள்ள ஏன்டா அவர் ஜெபிக்க வைக்கிற ஜெப வீரர், துதிக்க வைக்கிற துணையாளர். அப்போ ஜெபிக்க வைக்கிறவர் தான் அவர். அப்போ அவர் ஜெபிக்க வைக்கிற ஜெபத்துக்கு குத்துங்காண்டவரை, இடியுங்காண்டவரை, அடியுங்காண்டவரை சொல்லணும். சிச்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர் அடிப்பார். ஆண்டவரை அடித்து தான் திருத்துவார். என்னடா சிச்சைன்றது அடிவிதான். அவர் போடுற அடிதான் சிச்சை. சிச்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ ஜெபிக்கிறதுக்கு நமக்கு தெரிய வரும். நான் ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னா, இன்னொருத்தவங்க பின்னால் இருந்து ஜெபிச்சாங்களாம். ஆண்டவரே அவள் அப்படி செய்துட்டா, இப்படி செய்துட்டா ஆண்டவரே எப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த அவசரம் இவங்காலேருந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே வேசித்தனம் செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, களவெடுக்கிறாங்க. தப்பில்லை, ஜெபிக்கிறது தப்பில்லை. ஆனாலும் நீங்கள் சரிவரைய நீங்கள் நடந்து கொண்டு தான் மற்றவனுக்காக ஜெபிக்கும். நீங்கள் சரிவர நடக்க இல்லையே, நீங்கள் சரிவர எல்லாரையும் இது பண்ண இல்லையே, இப்போ மற்றவனை உதயாண்டவரே அடியாண்டவரே என்று கேட்குறதுக்கு இங்கே ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்களாம், ஒன்று கூடி ஜெபிச்சாங்களாம். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஒரு காலத்தில் பதில்களை கொண்டு வந்த ஆண்டவர். இன்றைக்கு இச்சி என்ற ஒரு இது சபைகளுக்குள்ள வந்துச்சுதோ, அண்டையில் இருந்து என்ன நடக்குதான் சபைகளில்? பிரச்சனை 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 எல்லா சபைகளுக்கும் என்ன சொல்கிறேன். ஏனென்றால் கடைசி காலங்களை பார்க்கும்போது போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் குந்தி கொண்டிருக்கிறீங்க. ஏன் குந்தி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை கேட்குறாரு இல்லையா? அப்போ நீங்கள் வசனத்தில் வளருங்க. போதகராக வேணாம், வசனத்தில் வளருங்க. வசனத்தை நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளே ஊண்டி போடுங்க. நல்லா தோசை, இட்லி, வடை, எங்கே போய் எங்கே தின்னுவோம், எங்கே குடிப்போம், எந்த கொண்டாட்டத்துக்குள்ளே போய் சாப்பிடுவோம் மட்டும் வெளிக்கிட்டு கொண்டு போவீங்க பாருங்கள். ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டும் இதை சாப்பிட்டு பாருங்க. இதை புசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாகமும் எடுக்காது, பசியும் எடுக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் இருக்கணும். நான் ஜெபிக்க வலிக்கிட்டால் தேத்தண்ணி ஆறிடுமப்பா. தீயை கொண்டு வச்சிருப்பேன். சில வழியில் நான் எனக்கு சில வழியில் ஏலாமல் போகிற தன்மையால் வேறு தீயை கொண்டு வச்சுருப்பேன். சில வழியில் எங்களுக்கு மூத்த மருமகள் கொண்டு வைப்பா. தீ ஆறி போயிடும். நான் ஜெபிக்கிறது கிடையாது. 2:30 மணித்தியால் 3 மணித்தியால் ஜெபம். அதனால் தீயையும் தொடுறதில்லை, கொண்டையும் தொடுறதில்லை. ஜெபிச்சு முடிச்சு போட்டு நல்ல சூடாக குடிக்கணுமென்று தான் இருக்கு. அப்போ ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்க வேணும். சபைகளுக்கா ஜெபிக்கணும், பாஸ்டர்மாருக்கா ஜெபிக்கணும், ஊழியக்காரருக்கா ஜெபிக்கணும், விசுவாசிகளுக்கா ஜெபிக்கணும், குழந்தைகளுக்கா, பாலகர்களுக்கா ஜெபிக்கணும், வாலிபர்களுக்கா ஜெபிக்கணும், கன்னியர்களுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு பாருங்க, வாலிபர்கள் கன்னியர்கள் என்னத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உலக இச்சையை நோக்கி கொண்டு போகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளேயும் என்ன பழக்க வழக்கம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் உங்களோட பிள்ளைகளை பார்த்தாலே தெரியுமே என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குண்டு. அப்போ பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது யாருடைய கடமை? தாய் தகப்பனுடைய கடமை. தாய் தகப்பன்மார் பிரசங்கித்தால் போதாது, தாய் தகப்பன்மார் சாப்பாட்டை கொடுத்தா போதாது, நல் வழியில் நற்பழக்க வழக்கங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன் இதனுடைய பிள்ளைகளுக்கு நற்பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்காதபடியினால தான்
ஆரோனுடைய பிள்ளைகளை அந்த உடன்படிக்கை பட்டியை தொட்டதே போதும் ஐயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்களானால் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்கன்னு பார்க்கும். ஆண்டவர் மன்னிக்கிறேன் உங்களை மன்னிக்கிறார் பாருங்க. அதனால் அந்த மன்னிப்புக்கு உங்களுக்கு ஆண்டவர் மன்னிக்கிறபடியினால தான் உங்களுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், இன்னும் நீங்கள் கூட 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 செய்து செய்து ஆத்துமாக்கள் சபையில் இல்லாமல் இடரல் உண்டாக்கி கொண்டு இருக்கிறீங்க. இடரல் வருவது அவசியம். அது உன்னால் வந்தால் உனக்கு ஐயோ சரியோ. இடரல் கற்களையும் தடக்கற்களையும் வைக்கிற உங்களுக்கு தான் ஐயோ. ஏன்னா ஆனந்த சொல்லிக்கிறார் ஆண்டவர். அந்த கற்களை வைக்கிறவருடைய அந்த கற்களையே எடுத்து இழந்த அவங்களோட களத்தில் கட்டி ஆழமான இடத்துல கொண்டே போட வேணுமென்று கடலிலே கொண்டு போய் ஆழமான இடத்துல கொண்டே போடுவோம் கடலுக்கு. அப்போ நாம் எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும்னு தெரியும். சின்ன குழந்தைகளில் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா தான் அதுகள் வளர்ந்த பிறகு முதிர் வயதிலும் அந்த ஜெபத்தை விடாது. வேறு என்னென்னத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். உங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க முடியலையே, எதை நான் உண்ண வேணுமென்று கற்றுக் கொடுக்க முடியலையே. பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேணும். அந்த சில பிள்ளைகள் ஜெபிக்குதுகள் இல்லைன்னு சொல்ல வரையில ஒரு சில பிள்ளைகள் ஜெபிக்குதுகள் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில பிள்ளைகளுக்கு ஜெபம்ண்டா என்னன்னு வாழ்க்கையிலேயே தெரியாது. ஏன் வேதத்தை நீங்கள் வேணுமென்று சொல்லி சொன்னால் வேத புத்தகம் அந்த ஒரு கதிரையில் கிடக்கும், அந்த ஒரு செட்டியில் கிடக்கும், இந்த ஒரு செட்டியில் கிடக்கும். அல்லையான்னு சொல்லி சொன்னால் அலுமாரிக்க கிடக்கும், அல்லையான்னு சொல்லி சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடக்கும். ஒரு சிலர் என்ன செய்யணும்னா செட்டியில் வச்சுட்டு அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு 2 வசனம் அதை வாசிப்பினோம். அதுக்கப்புறம் அதை மூடிடுவேணும். இல்லைன்ட்டு அதை அப்படியே திறந்தபடியே கிடக்கும். வேணுமெண்டா ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பார்க்கலாம். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஆராய்ச்சி செய்ய போகிறீங்களோ அப்படின்னு சொன்னால் பாருங்கள். நான் ஆராய்ச்சி எனக்கு தெரியும் எந்தெந்த வீட்டில் எங்கே என்ன கிடக்கும் மட்டும். நான் ஒரு வீட்டுக்கு போனால் சுற்றி வரைய பார்க்குறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். வேதம் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பேன். வேதம் எங்கே இருக்குன்னு பார்த்தா சினிமா படத்தில் சினிமாக்காரர் ஆடுற மாதிரி சினிமாக்காரர்கிட்ட ஃபோட்டோக்கள் ஊற்றுரும். இவன்ற ஃபோட்டோக்கள்லாம் நாங்கள் தொங்கிப்பட்டு கொண்டு கிடக்கும். ஆனால் வேதம் எங்கே கிடக்கும்னு சொன்னால் இந்த வேதத்துக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு இல்லை. வேதத்துக்கு பயம் இல்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்ற மாதிரி தான் போகும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தோற்றத்துக்கு பார்த்தா அப்போ நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னன்னு யோசிக்கணும். நாங்கள் சும்மா எல்லாம் இருக்க இயலாது. இப்போ பார்க்குறோம், அன்னாள் ஜெபிச்சாள், ஆண் குழந்தையை பெற்றாள். எஸ்தர் ஜெபிச்சாள், 127 நாடுகளை சுதந்திரமாக கொடுத்தாள். இன்றைக்கு தேசம் என்ன நிலைமையில் போய்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. தெரியாத ஆக்களாக நீங்கள் எல்லாம் படித்த நீங்கள் பட்டம் பெற்ற நீங்கள் ஆனால் பாருங்கள் செய்திகள் கேட்குறீங்களான்னு பாருங்கள். முக்கியமானதில் கேண்டியலில் பாருங்கள், தேவையற்றதில் பார்க்குறது, டிக்டாக்குள்ளே போகிறது, ஃபேஸ்புக்குள்ளே போகிறது, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறது, அதுக்க போகிறது, இதுக்க போகிறது, என்னவோ தெரியும். அது எங்கெங்கெல்லாம் போகிறாங்களே. எனக்கு இந்த கண்டிகளை ஒன்று தான் இது நான் இந்த மெசேஜ் கொடுக்குறதுக்கு யூடியூப்குள்ளே போகிறது தான். மற்றபடி எனக்கு அங்கங்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் போகிறது அதை ஒரு செய்தி, ஒரு நாட்டை பற்றி என்ன செய்தி, இந்த என்ன என்ன மலையாள தேசத்தில் மண்சரிவு எவ்வளவு ஜனங்கள் செத்தார்கள். இன்றைக்கும் அந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் சுனாமி வரப்போகுதுண்டு, பூமி அதிர்ச்சி வரப்போகுதுண்டு, ஜனங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் அப்படி எல்லா தேசங்களிலையும் பார்த்தா தேசத்தை நோக்கி பார்ப்போமா இருந்தால் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழிவுக்கு வைக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் பாருங்கள், துணிகரமாக நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம். ஆண்டவரை தேடுறோமா என்ன துணிகரம் பாருங்கள். அதுக்கு பத்தாவதுக்கு எங்களையும் கேட்பாங்க, நீங்களும் பாருங்களா? எங்கேயும் இங்கே வாரது இதைத்தான் அந்த ஆண்டவர்கிட்ட எல்லாம் வர போகணும். நாங்கள் எங்கே வர சொல்கிறீங்க?
இப்படி எவ்வளவு காரியங்களை அடுக்கலாம். எத்தனை இடத்துல கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, திடீரென்று மரணங்கள் திடீரென்று சம்பவிக்குது. இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது முடியும். அதாக நாங்கள் சனிக்கிழமை மட்டும்தான் அந்த உபவாச கூட்டத்தில் மட்டும்தான், அதுவும் பாலிக பிள்ளைகள் ஜெபிக்கிறத நான் கண்டதே கிடையாது. ஜெபிக்கிறதெல்லாம் யாரு? வர்ற ஆத்துமாக்கள் ஜெபிச்சுட்டு போகுது. வர்ற ஆத்துமாக்கள்லாம் ஜெபிக்குது. மற்றபடி ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க. அம்மா பாஸ்டர்மாருடைய மனைவிமார் என்ன ஜெபிப்பினேன்னு தெரியுமா? யாருங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அம்மா பாஸ்டர்மாருடைய மனைவிமார் அப்படியே கேட்டுக்கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் இருந்து கொண்டு அப்பா அந்த மாதிரி வாயை பிளப்பாங்க. பிள்ளைகளுக்கும் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள், பாஸ்டர் மாற்ற பிள்ளைகள்னு தான் சொல்கிறீங்க. சபையில் வந்து ஜெபிக்கிறது இல்லை, சபையில் வந்து ஆக என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பிள்ளைகளை நான் பார்க்குறேன். ஏன் அவங்களுக்குள்ளேயே குடும்பங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குங்க. ஒரு பிரசங்கம் பண்ணுறவற்ற குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை தீர்க்க முடியாமல் நிற்கிறார். என்னென்னு கேட்டால் சம்மந்திக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாத உனக்கு என்ன பிரசங்கம்? தீர்க்க முடியாத ஒரு ஆளுக்கு பிரசங்கம் என்ன? மனைவிக்கு இப்பித்தரையோட வந்து நிற்கிறான். மனைவி இவ்வளத்தோட ஒரு பொம்பளை இவ்வளத்தோட முடிய வெட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே அம்மாவோட குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் குடும்பத்துக்குள்ளேயும் மனைவியின் குடும்பத்துக்கையும் பிரச்சனை நடக்குது. அங்கே பார்த்தா பிரசங்கம் பண்ணுறாரு. யார்? அம்மாவோட பொம்பளைன்ற தேப்பன் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கால வந்து மாப்பிள்ளைன்ற தேப்பன் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் வந்து பிரிவினைகள். இதெல்லாம் ஆண்டவருக்கு அடுக்குமா என்ன? ஏன் அந்த குடும்பத்தில் வயசு போனவங்க ஜெபிக்கிறாங்க, 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. நீங்களும் தான் ஜெபிக்கிறீங்க, நீங்களும் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஜெபிக்கிறீங்க சொல்கிறீங்க. ஏன் அந்த ஜெபம் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே கேட்கப்படாது? உங்களோட பிரசங்கமே அப்படியே கடந்து ஒருத்தட்ட இருதயத்துக்கு போகாமல் இருக்குது. பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? இவரே பிரசங்கம் பண்ணுறார், இவரே குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கிறார், இவையிலே குடும்பத்தை பிரித்து வச்சுக்கொண்டு இவைகளுடைய பிரசங்கத்தை நாமளேன்னு கேட்க வேணும். ஆமாம், அதான் உண்மை. ஆமாம், உண்மை அதுதான். உங்களுக்கு தெரியாது, தூங்குறவனே எழுப்ப இயலாது. தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்பலாம் தானே. தூங்குறவனை கடைசி வரைக்கும் எழுப்ப மாட்டீங்க. தூங்குறது மாதிரி நடிக்கிறவனே எழுப்பலை. தூங்குறது மாதிரி நடிச்சு கொண்டு எல்லாத்தையும் கேட்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்க திடீரென நிலைமை என்ன கேட்குறேன்? ஏன்னா அவங்க தூங்க இல்லை. தூங்குறவன் அவன் ஆவி எங்கேயோ போய் நிற்கும். பெரிதாக திரும்பி வேறு தூக்கத்தில் இருந்து கலைஞ்சி அவனை தட்டி எழுப்புறது கஷ்டம். சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், தூங்குறவனை எழுப்பலாமல் தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்பலாது. அப்படி இல்லை, தூங்குறவன் மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனை எழுப்பலாம். என்னடா தெரியாத மாதிரி நான் தூங்கி எழும்பி இருக்கிறேன்டா மாதிரி நான் எழும்புவான். அது போய் அங்கே நித்திர விழுறவனை எழுப்பலாது, இவனைத்தான் எழுப்பலாம். அப்படின்னா நான் தூங்கின தப்பண்டு எழுப்புவான். என்னென்னு கேட்டால் நான் தூங்கி இப்பான் எழும்புறேன் ரெண்டாவது மாதிரி, நீ தட்டின உடனே எழும்புறேன் ரெண்டாவது மாதிரி. அப்படியா இருக்கக்கூடாது. எந்த நேரமும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற மக்களாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமானது ஜெபம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக ஜெபம் பண்ணு, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாக அதை சால்வ் பண்ண பாரு, அந்த குடும்பத்து பிரச்சனைகளை சீர்படுத்த பாருங்கள். அநேக குடும்பங்களுக்குள்ள ஐயோ நான் போய் எத்தனையோ சபைகளுக்குள்ள பார்த்துருக்குறேன், எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அது எந்த சபைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சபையில் தான் அந்த சபைகளுக்குள்ள கேள்விப்பட்டால் பிரச்சனைகள்
சபைக்குள்ள பிரச்சனைகள் வந்து பிரிவினைகள் வந்து சபைகள் ரெண்டாக போயிருக்கு. எங்கெங்கே ரெண்டாக போயிருக்கு சபைகள்னு சொல்லட்டுக்கோ, எல்லா இடமும் தான். இந்த ரெண்டாக போகிறதுக்கு காரணம் என்ன? பதவி ஆசை, பட்ட ஆசை. பதவியும் இதுவும் நீங்கள் நினைக்காதீங்க. ஊழியம் வந்து ஒரு மனுஷன்கிட்ட இருந்து பெற்றீங்கன்னா அது பறிமுதல் போகும். தேவன்கிட்ட இருந்து பெற்றால் பறிமுகம் போகாது. ஒன்றில் நீங்கள் தவறு செய்தால், தப்பீதங்கள் செய்தால் அவராக அதை எடுத்து போடுறதுக்கு இருதயத்தில் குற்றப்பட்டவனாய் அவனாய் நிற்பானே ஒழிய, மற்றபடி வந்து கடைசி வரைக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன் நாங்கள் ஒன்றுக்கே கேட்குறேனே, தாவீது இவ்வளவு பிழையச் செய்தான். அவனை என்ன ஆண்டவர் என்ன அந்த இடத்துல அந்த காரியத்தில் என்ன அந்த ராஜ பதவியில் இருந்து அவனை இல்லை, சோதனையை கொடுத்து 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 பேண்டும் அவனை எழுப்பி வச்சார் பாருங்க. தண்டிச்சு தண்டிச்சு உணர்த்தி எழுப்பி வச்சார் பாருங்க. நீங்கன்னா உடனே என்ன செய்வீங்கன்னா ஓடு. அப்போ அவன் எப்படி அவன் வந்து 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 தான் செய்த தவறுகளை உணர்ந்து உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. சவுல் திருந்தினானா? இல்லையே. அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? இன்றைக்கு அப்படி தான் பெண்களுக்குள்ள எரிச்சலின் ஆவி, பொறாண்மையின் ஆவி. கூடுதலாக ஆண்களை விட ஆண்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்களா, வீட்டை வராங்களா, வேதத்தை படிக்கிறாங்களா என்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்ய முடியும்? கட்டினவள் அதான் ஆண்டவர் சொல்கிறேன்டா, திருமணம் பண்ணினா கணவன் மனைவிக்கு எப்படியா உலகத்துக்குரிய வேளால் மனைவியை நடத்தி கொண்டு போகணுமென்று அவன் நினைக்கிற ஆசை. மனைவி தன் கணவனுக்காக என்ன செய்வோம்னு உலகத்துக்குரிய நினைக்கிற சிந்தனைகள். அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கணவன்மாருக்கும் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், உங்களோட மனைவிமார் புல செய்தால் தயவு செய்தால் அவங்களோட சேர்ந்து நீங்கள் பொய் சொல்லுவீங்களா இருந்தால், பொய்க்கு பிதாவை தேடுவீங்களா இருந்தால் நீங்களும் கைவிடப்பட்டவர்களாக போய்விடுவீங்க. உள்ளதை உள்ளதன்படி சொல்லி மிஞ்சினது ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லி அன்றைக்கி என்னுடைய ஒருத்தவங்க கேட்கும்போது கேட்டாங்க, ஏன் சத்தியம் பண்ணக்கூடாதாண்டு. வேதம் என்ன சொல்லுது? வானத்தின் பேர்லையோ பூமியின் பேர்லையோ எந்த பேர்லையோ சத்தியம் பண்ணாதேன்னு தான் சொல்லுது. சத்தியம் பண்ணாதேன்னா பண்ணாத, உள்ளதன்படி சொல்லி மிஞ்சினது ஒன்றுமில்லைன்னு சொல்லப்படுறது. அம்மா மேலே சத்தியம், அவைய மேலே சத்தியம், இவைய மேலே சத்தியம். ஏன் சத்தியம்? நீ செய்யலையா? போயிருந்து ஜபிச்சு பாரு, அதுக்கு நல்ல பதில் கிடைக்கும். கிடைக்காதண்டு இல்லையா? தேவன் தேவனாகவே இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுற நாங்கள் என்ன செய்யணுமா? அவருக்கு முன்னால் போயிருந்து எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? குறைவிருந்தால் அந்த குறைவை ஆண்டவரே அவைகளுக்குள்ள நிறைவாக்கும். ஆண்டவரே இப்படி செய்கிறாங்க, ஆண்டவரே இவங்களை ஆண்டவரே திருத்தும், இவங்களுக்குள்ள சீர்படுத்தலை கொடும், இவங்க மனம் திரும்ப கிருபை செய்யும். ஜெபிக்கிறது தப்பில்லை. புல செய்கிறவனுக்காக ஜெபிக்கிறது தப்பில்லை. ஏன் யூதாஸ் கரியோஸ் காட்டி கொடுக்க போகிறார் ஆண்டவர். அதுலேருந்து சொல்கிறாரு, என்னை ஒருதான் காட்டி கொடுப்பான். அப்போ ஆண்டவரே நானா ஆண்டவரே நானா ஆண்டவரே என்று கேட்க அவனும் சேர்ந்து தான் கேட்குறான், நானா ஆண்டவரே என்று. ஜெபிக்கிறது தப்பில்லை. ஏன்டா ஒருத்தன் திருந்துறதுக்கு நாங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் என் கணவர் ரட்சிக்கப்படலை. அவருக்கு பக்கத்தில் இருந்தால் நான் ஜெபிச்சினேன். அதனால் அவர் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. செய்கிற தவறுகளை எடுத்து காட்டும் போது ஆண்டவரே குடிக்காமல் இருக்க செய்யும், ஆண்டவரே சண்டை பிடிக்காமல் இருக்க செய்யும். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்பார். என்னத்துக்காக கேட்குறாங்க? சீர்படுத்தலுக்காக கேட்குறாங்க. அவர் மனம் திரும்ப போகணும் மட்டும் கேட்குறாங்க. எவ்வளோ பிள்ளைகளை நீங்கள் கேவலப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளே பாவ பழக்க வளத்துக்களை படுத்து கிடக்குது. எத்தனை பேர் குடிக்கிறாங்க, எத்தனை பேர் டிஸ்கோவுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் கிளப்புக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. எண்ணி முடியாதது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை தந்திருக்கிறார் வேதத்தில். ஜெபியுங்க. இன்றைக்கு நான் கணக்கு கொடுக்கையில் நான் என்னென்னு கேட்டால் கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறேன். என்னென்னு கேட்டால் இருக்கிற நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும். என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்க்கும்போது அழிவு மிஞ்சி போய் கிடக்கு, அழிவும் மிஞ்சி போய் கிடக்கு, அகந்தையிடம் மிஞ்சி போய் கிடக்கு. அப்போ நாங்கள் எதுக்கு எப்படியாக இருக்கணுமா? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அழிவில் இருந்து சில வேளையில் அவங்க மனம் திரும்புகிறாங்களோ இல்லையோ, எங்களை ஆண்டவர் கொண்டு போவார் இல்லையா?
எங்களையும் கொண்டு போவார் இல்லையா? அவங்க மனம் திரும்ப வேணுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை அவங்க விட்டு கொடுத்தா மனம் திருப்பு. கட்டாயம் நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து கேட்பார் இல்லவா? நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் இருந்தீங்க, உடை இல்லாமல் இருந்தேன். அப்போ இவனுக்காக நீங்கள் என்ன செய்தான்னு கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல வேணும். அப்போ எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பெண்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு சொல்லி பாருங்க. சபையில் வந்து போட்டிக்கு போகிறான்மைக்கு ஜெபிப்பாங்க. வீடு வழியை ஜெபிக்க பாருங்க. நான் சமைக்கிறேன், நான் தீ வைக்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, நான் இப்போ தான் வேலையால் வந்தேன், நான் கேட்க போகிறீங்களா? எத்தனையோ இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இதான்னு சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், ஒரு பாஸ்டர் மற்ற குடும்பத்தில் பிரச்சனை, அடிக்கடி பிரச்சனையண்டா ஆண்டவர் தூதனாக போயிருக்கிறார். அங்கே அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். யார்? ஒரு அவைகளுக்கு பழக்கமான ஒரு ஆளை போல் போயிருக்கிறார். அவைகளுக்கு ஒரு ஃப்ரெண்டான ஆள் போல் போயிருக்கிறார் ஆண்டவர். போனோன்னே இவைய வாங்கோ இருங்கோன்னு சொல்லி போட்டு டீயெல்லாம் அங்கே டீ கொடுக்குறதுக்குள்ள அங்கே முறுக்கு மறக்காண்டு உள்ளுக்குள்ள 2 பேர் சரியாண்டு கொடுத்து அவள் பேசுறது வாங்கிட்டா. வாரவே போகிறவைக்கெல்லாம் டீ கொடுக்க சொல்கிறீங்களான்னு, சாப்பாடு கொடுக்குறது டீ விடான்னு சொல்கிறது, வாரவே போகிறவைக்கெல்லாம் கொடுக்குறதுக்கும் இருக்கோண்டெல்லாம் பேசிக்கிட்டேன். அது வந்தது ஆண்டவர்ன்னு தெரியாது. சரியோ? வந்தது ஆண்டவர்ன்னு தெரியாது. அதுக்கப்புறமாக திருப்பி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னு கேட்டால், ஊழியக்காரன் மொத்தத்தில் இதெல்லாம் போயிருக்கிறேன். ஊழியக்காரன் மாதிரி போனோன்னு வாங்கோ இருங்கோ சாப்பிடுங்கோ அது இதுன்னு சொல்லி சாப்பாடுகளெல்லாம் கொடுத்து நாங்கள் நாளைக்கு சேர்ச்சுக்கு வருவோம் அது இதுன்னு சொல்லி அப்போ சொல்லி போட்டோம். போட்டேன், அவரும் போன பிறகு அதுக்கப்புறம் தான் ஜோதிச்சு நம்ம என்னென்னு கேட்டால், பேருந்து பாஸ்டர் மாதிரி வந்திருக்கிறார். பாஸ்டர் மாதிரி வந்தோடனே வாங்க பாஸ்டர் இருங்க பாஸ்டர்ன்னு எல்லாம் கொடுத்து பிறகு தானே அந்த பாஸ்டராக வந்ததுக்கு பிறகு தானே யோசிச்சினம்மா, இன்றைக்கு எங்களோட பாஸ்டர் இல்லையே, அவர் எப்படி இப்போ எங்களோட வீட்டை வந்துட்டு போனவர் சரியா? எப்படி எங்கட விட்ட வந்துட்டு போனவர் அவர் இல்லையே என்று சொல்லி, அப்போ எங்கே அவர் என்று கேட்டாலும் அவர் பம்பேக்கு எங்கேயோ போயிட்டாரு என்று சொல்லி, அப்போ வந்தது யாரு என்று சொல்லி அதுக்கு பிறகு தான் நான் யோசிச்சு நம்ம என்னென்னு கேட்டால், ஐயோ எங்கிட்ட வந்துட்டு போனதப்போ ஆண்டவரோ உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த காரியங்களை பார்க்குறதுக்கு வீடுகளுக்குள்ள போயிருக்கிறேன். எங்கள் எப்படிப்பட்ட உண்மையான ஊழியக்காரர். அப்போ இதை பாஸ்டர் வந்த உடனே சொன்னோன்னே பாஸ்டர் சொன்னாராம், நீங்கள் முதல்ல வந்த ஆளுக்கு என்ன செய்தீங்க, 2வது வந்த ஆளுக்கு என்ன செய்தீங்க, பாஸ்டராக வந்தவருக்கு என்ன செய்தீங்க. இப்போ இதுக்கு தான் சொல்லணும் என்னென்னு கேட்டால், ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன்டா நினைக்கிறீங்க. அவர் வந்து இரக்கம் உள்ள தேவன். அப்போ அவர் பார்த்தார் என்னென்னு கேட்டால், அந்த ஏழையை அனுப்பி பார்ப்போம். இப்போ மனைவி கணவனுக்குள்ளும் அடிமாடு சட்டாம் பிட்டாமண்டு போட்டு சட்டக்கப்பட்டக்கண்டு போட்டு அடிக்கணுமா. அப்போ ஆண்டவர் தான் அந்த இடத்துல வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. இப்படித்தான் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் எல்லாரோடையும் பேசுவார்ன்றதை நினச்சி பார்க்கணும். தப்பிதங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் தப்பிதங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சு கொண்டது, தப்பில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குறது. அப்போ அதுக்கு முக்கியமானது என்ன வேணுமா? ஜெபம் வேணும். ஜெபம் வாழ்க்கையில் இல்லையாண்டா ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபிக்கிறவர்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நாங்கள் யோபு பக்தனை பார்க்குறோம் தானே, அவனுக்கு எல்லாம் இருந்தது என்ன, அவன் வந்து உத்தமனும் தன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமா இருந்தான்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ அவனுக்கே அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நமக்கும் வரும். ஆனால் நாம் அதனால் ஜெபத்தில் தளர்ந்து போகலாமா என்ன? ஜெபத்துக்கு தளர்ந்து போகக்கூடாது. ஜெபம் முக்கியம். ஜெபத்தை நீங்கள் நாளை விட இன்றைக்கு நான் குறைவாக தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னு கேட்டால் எழுதினது நான் ஆண்டவர் தந்தது உண்டு, ஆனால் நான் செய்தது உண்டு. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் தந்த காரியங்கள் எக்கச்சக்கமாக எழுதி தந்தார். ஆண்டவர் தந்துட்டு அதுவும் பார்த்தார் என்னென்னா, நான் தான் ஆண்டவரிடத்துலேருந்து காலையில் கேட்டேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளவு ஆராய்ச்சி செய்ய வச்சுருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கு கொடுக்குறது ஒரு ஜெபமாக இருக்கட்டுக்குமே. ஏன்னு கேட்டால் என்னுடைய இருதயத்தில் சில காரியங்கள் இருந்தபடியா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஜெபமாக இருக்கட்டுமே ஆண்டவரே. என்னென்னு கேட்டால் உலகம் போகிற போக்கு, சனங்கள் போகிற போக்கு, சபை போகிற போக்கு
வீடுகளில் குடும்பங்கள் போகிற போக்குகளை பற்றி நான் ஆண்டவரோட இருந்து இது நான் எடுத்தது உடனே தான் எடுத்தேன். அந்த இது தந்தது ஆண்டவர் எனக்கு. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து இப்போ எழுதிக்கொண்டே இருந்தேன். நான் 2 கிழமை 1 கிழமையாக எழுதிக்கொண்டே இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் தந்தது இன்றைக்கு நீ அதை மூடு, சரி ஓகே நீ கேட்டதை இதை செய்யது. ஏன்னா நாங்கள் என்ன சுருக்கமாக இன்றைக்கு கொடுக்கணுமே என்னென்னு கேட்டால் எல்லாம் போய் ஊரில் அப்போ அங்கேன்னு போயிருக்கிறாங்க. அவங்க கேட்குறதுக்கு இருக்கணுமே ஜனம். அவங்கள மாம்ச சிந்தைகளின்படி மாம்ச இதுகளின்படி திரிஞ்சு போட்டு வந்து கேட்பாங்களே. கேட்க ஒரு நாள் அந்த எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கத்தானே வேணும். அப்போ ஒரு நாள் தொடுந்தானே ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிறதுக்கு முதல் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. குடும்பத்தில் ஜெபம் இருக்க வேணும். கணவன் மனைவிக்குள்ள கூட்டு ஜெபம். இன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லை. வீடு வாசலில் குடும்ப ஜெபம் இல்லை. ஒரு காலத்தில் குடும்ப ஜெபம்ண்டா வீட்டை பாஸ்டர்மார் வந்தாலே குடும்ப ஜெபம் தான் நடக்கும். வீட்டில் வந்து பாஸ்டர்மார், ஆனால் பாஸ்டர்மார் வந்து தனியப்பட போய் அவைய செய்கிற பிள்ளை அதுதான். பாஸ்டர்மார் செய்கிற பிள்ளை என்னண்டா தனியாக போயிருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ட்டு அவைய நினைக்கிறோம். தனியாக போய் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் குடும்ப ஜெபம் வந்து உங்களோட வீட்டில் வச்சுருந்தா தான் பிள்ளைகளுக்கும் அது வளர்ச்சிக்கு வந்திருக்கும். ஏன்டா பிள்ளைகளும் அதுக்குள்ள வளர்ச்சிக்குள்ள வரும். அல்லையாண்டா பாஸ்டர்மார்ட்ட குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை தான். ஏனென்று கேட்டால் பிள்ளைகள் ஜெபத்தில் கற்று வளர இல்லையே. அதுக்கு செய்த பாவம் நீங்கள் இல்லையா? நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டு இப்போ இந்த பிள்ளைகளை நாம் சொல்ல இல்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது. ஆனால் பாடம் மட்டும் தெரியுமே. அதுக்கு தான் முக்கிய தத்துவம் கொடுத்துருக்கோம். ஆண்டவர் வரும்போது இந்த வேதத்தின் பஞ்சத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு தெரியாது. இந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படாவிட்டால் அம்போதான். அதனால் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறவர்களாக மாறுங்க, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாக மாறுங்க. ஜெபத்தினால நீங்கள் கட்டினீங்கன்னா மற்றதெல்லாம் மிச்சமெல்லாம் தானாக நடக்கும். ஜெபம் ஒரு பரிசுத்தமான ஜெபம் இருக்கணும், ஒரு தேவனுக்கு பிரியமான ஜெபம் இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் வந்து தாமதித்தாலும் சில காரியங்களை செய்வார். சில பேர் விட்டு கொடுத்தா தான் சில காரியங்களை செய்ய முடியும். சில பேர் விட்டு கொடுக்காம இன்னொருத்தர் விட்டு கொடுத்தாலும் நடவாத காரியம். ஏன்னா 2 காரியங்களும் விட்டு கொடுக்கணும். ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது, 2 கையும் தட்டினா தானே ஓசை கேட்கும். அப்போ அந்த ஒரு கையால் தட்டி ஓசை கேட்காட்டா ஒன்றும் செய்யலாது. இந்த கையும் சேர்ந்தால் தான் ஓசை கேட்கும். அப்போ தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் வேதம் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த வாக்குவாதங்கள், பெருமைகள், சுயங்கள், ஈக்கோ இதுகளெல்லாம் கர்த்தருக்கு இந்த பைபிளில் கிடையாது. கர்த்தருடைய இதுகளில் கர்த்தருக்குள்ள இல்லை. அது ஆண்டவருக்குள்ள அந்த குணாதிசயங்கள் இல்லை. ஆண்டவருக்கு அந்த குணாதிசயம் இருந்தால் தானே உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது பிசாசுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தால் இப்படிப்பட்ட நற்குணாதிசயங்கள் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். அநேகருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேகர் விழுந்து போகிறாங்க. அநேகர் வந்து பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க. குடும்பத்துக்களை பிரிவினைகள், சபைகளில் பிரிவினைகள், பிள்ளைகள் பின்வாங்கி போன ஜனங்கள் அநியாயமாக அழிஞ்சு போகிறாங்க. புதிய ஆத்துமாக்கள் அநியாயமாக அழிஞ்சு போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஜெபம் வேணும். ஒரு குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு ஜெபம் வேணும். ஒரு குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு ஜெபம் வேணும். வாழ்க்கையில் ஜெபம் இல்லையென்றால் ஒன்றுமே கிடையாது. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னென்னு கேட்டால் ஜெபிக்க நினைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்கள் மத்தியில் வருவேன். இது உங்களுக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். குறைவாக எடுத்திருக்கிறபடினாலே மீண்டும் ஒரு நாள் தேவன் உங்கள் மத்தியிலே வந்து எல்லா காரியங்களையும் பேசுவார். இதோடு முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஒரு மனப்பட்ட ஜெபங்களை கொடுங்க ராஜா. ஒன்று கூடி ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஜெபம் முக்கியம் ஐயா. உம்முடைய நீதியை செலுத்துறதுக்கு ஜெபம் முக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் முக்கியம் ஆண்டவரே. இதற்கு இடம் கொடுக்கிற ஜனங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கையும் அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. திறப்பில் நிற்கத்தக்கதான ஜெபத்தை கொடுங்க ஆண்டவரே.
அந்த எஸ்தரை போல ஆண்டவரே, சாமுவேலை போல, தானியேலை போல ஆண்டவரே தகப்பனே, ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே, பழைய ஏற்பாடு மட்டுமல்லப்பா, புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே, ஐயா பவுலை போல ஆண்டவரே, ஐயா பவுலை போல, சீலாவை போல ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் பேதுருவை போல மாற்றுங்க ஐயா. 9ஆம் மணி நேரம் என்றால் ஜெபிக்க வேண்டுமென்ற அந்த வாஞ்சியை கொடுத்து மரியாளை போல ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.